வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் அகாடமி காஞ்சிபுரம். தற்சமயத்துக்கு நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, ஆசிரியர் தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்க நமக்கு எக்ஸாம் வருமா வராதா அப்படின்றதோ, இல்லை அது பிளானர் பிரகாரம் நடக்குமான்றதோ டவுட்டோ பிரச்சனையோலாம் உங்களுக்கு எதுவும் தேவைப்படலை. அதை பற்றி தேவையில்லாத ஒன்று உங்களுக்கு. படிக்கிறது மேலே தான் நம்மளோட வேலை. படிக்கிறோம். பரீட்சை வந்தால் ஜெயிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான் கான்செப்ட்டு. இருந்தாலும் நமக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். தேர்வு வருமா வராதா, இல்லை கரெக்டாக எழுத முடியுமா, இல்லை இவ்வளோ ப்ரிப்ரேஷன் வீணாக போயிடுமா அப்படின்லாம் நினைப்போம். டிஎன் டெட் பேப்பர் 2 தான் சமீபத்தில் ஒரு ஹாட் நியூஸு. டிஎன் டெட் பேப்பர் 2க்கு 4 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 4 lakhs கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. இந்த 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணவங்களுக்கும் தேர்வுகள் நடைபெறுவதற்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கிட்ட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கணும்னு நம்ம டிசியோட கணிப்பு இருந்தது. ஸோ அது பிரகாரம் நடக்கணும் அப்படின்னா எக்ஸாம் டெட் பேப்பர் 2க்கு தேர்வு தேதி டிஆர்பியில் 31ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கணக்கெடுத்து பார்த்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெறும் இன்றைக்கிலேருந்து கணக்கெடுத்தால் கூட ஒரு 5 நாள் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ 5 நாளில் ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆல் டிக்கெட்டு நமக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் எதுவுமே வரல அப்படின்னு நிறைய தேர்வர்கள் ரொம்ப அதிகமான தேர்வுகளுடைய மனக்குழப்பமும் பிரச்சனையும் அதுதான். தேர்வு திட்டமிட்டபடி நீங்கள் பிப்ரவரி 1 to 16 சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் டிசம்பர் 31 தொடங்கினாலும் சரி, தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது. ஸோ இப்போதைக்கு சமீபத்தில் இருக்க நிகழ்வுகள் பற்றி சொல்லுவோம். நமக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அப்படின்றது அனைத்து தேர்வு மையங்களும் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ தயார் நிலையில் இருக்குதுன்னா அப்போ நமக்கு தேர்வு நடக்கணுன்றது ஒன்று நடக்க உறுதியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு தகவல்கள், தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் படி என்னென்னா, நாளையிலேருந்து 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி 3 நாட்களுக்கு கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய கருத்தரங்கம் நடைபெறுது. அந்த கருத்தரங்கத்தில் 27 மற்றும் 28, 29 3 தேதிகள்லேயும் தமிழகத்தைச் சேர்ந்த கல்வித்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்ட ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் அனைத்து மாவட்டத்தில் உள்ள சிஓ, டிஓன்ற மேலே எல்லா அதிகாரிகளுமே கலந்துக்குவாங்க. ஸோ அவர்களுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்குள்ளே தேர்வுகள் பற்றிய தகவல்கள் பற்றி விவாதிக்கப்படலாம். ஸோ 30ஆம் தேதி ஸ்கூல் தேர்வுகள் துறை இயக்குனத்துக்கான ஒரு மீட்டிங்கும் இருக்குது. இந்த 4 நாள் நடக்குது. இதுக்குள்ளே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இந்த ஃபோக்கஸ் ஆகிடுச்சா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அந்த பிப்ரவரி 1ன்றதுக்கு பதில் 4ஆம் தேதியிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். மேபி எக்ஸாம் கன்ஃபார்மாக வைக்கலாம், கன்ஃபார்மாக நடக்குது அப்படின்னா தேர்வுகளுடைய அவங்களுடைய செட்டப்லாம் வேறு மாதிரி ப்ரோக்ராம்லாம் மாற்ற வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 3ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னா 3ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தேர்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கூட இந்த அதிகாரிகள் மட்டத்தில் பேசுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளது. பேசி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே கூட உங்களுக்கு ஆல் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் ஆகிற மாதிரி வரலாம், இல்லை நாளைக்கு கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது வரும், பட் மற்ற அவங்களுடைய டிஸ்கஷன் வர மாதிரி கூட இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஏன்னா 4 லட்சம் பேருக்கு தேர்வு நடத்துகிறாங்க, தேர்வு நடக்கும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான கான்ஃபிடென்ஷியல் ஒர்க்கு, எல்லாமே செட்டப் பண்ணுறது, அதை பற்றி ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய லெவலில் தான் அந்த டிஆர்பி முகமை தெளிவுபடுத்தி விளக்கமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அவசரமாக வரலை, அப்போ தேர்வே வராது, இல்லை இதுக்கப்புறம் தள்ளி போடலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு 7ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11ஆம் தேதி வரைக்கும் மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர் பெருமக்களும் கலந்துக்குவாங்க. அதில் இவங்க டெட் பேப்பர் 2 ஒருவேளை டியூட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த தேர்வு மையங்களில் எந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு விவாதங்கள் நடைபெறுவது வாய்ப்புகள் உள்ளது. இதெல்லாம் தெளிவாக பேசி முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆத்தன்டிக்கான ஜூர்னல் ஆஃபீஸர்லாம் போட்டாங்கன்னா தான் அடுத்த லெவலில் நடக்கும். இதை பற்றி கருத்துரை அவங்களுடைய என்னென்ன இது பற்றி பிளான் பண்ணலாம், மாற்று ஏற்பாடு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீட்டிங்கில் எல்லாமே முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நமக்கு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும், இல்லை 17ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா கூட, அதாவது கொஞ்சமாக எக்ஸாம் எழுதுகிற டேட்டில் கொஞ்சம் கூடுதலான ஆசிரியர் பெருமக்களை ஆட் பண்ணி இன்னும் 2 நாள் குறைச்சி கூட என்ன பண்ணலாம், எக்ஸாமை முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதத்தில்
உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வரைக்கும் தேர்வுகள் நடைபெறுவதற்காக அனைத்து தேர்வு மையங்களும் இப்போதும் தயார் நிலையில் தான் உள்ளது. எந்த விதமான மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே எங்கேயுமே பாஸ் ஆகலை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதனால எக்ஸாம் திட்டமிட்டபடி நடைபெறும். பட் 2 நாள் 3 நாள் அல்லது அதிகபட்சமாக 4 நாள் தள்ளி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அதே தேதியிலிருந்து கடைசி வரைக்கும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் நடக்குமா நடக்காதா இது போயிடுமா அப்படிலாம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக டிஆர்பியோட பிளானர் படி முடிஞ்சால் தான் போட்டித் தேர்வுகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக சப்ஜெக்ட் வைஸ் நடக்கும். ஸோ அதுக்கு அவங்க அடுத்த கால்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 100க்கு 99% தேதிகள் மாற்றம் இருக்கலாம். தேர்வே முழுமையாக ரொம்ப 3 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சுலாம் மாறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண ஒரு வாய்ப்பு உள்ளது. அதனால் 99% டிஆர்பியின் அறிவிப்பு தேர்வு தேதிகளை தெள்ள தெளிவாக வெளியிடும் என டிசிஏ நம்புகிறது. தேர்வு பற்றிய டிஆர்பியின் அறிவிப்பு பாசிட்டிவ் ப்ளஸ்ஸாகத்தான் இருக்கும். நமக்கு ப்ளஸ்ஸாகத்தான் இருக்கும், பாசிட்டிவாகத்தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வெகுவில் எதிர்பார்க்கலாம். இன்னும் ஓரிரு நாட்களிலோ இல்லை 2-3 நாட்களிலோ பார்க்கலாம். ஸோ அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்ட பின் உங்களுக்கான நல்ல செய்திகள் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்பதை டிசிஏ நம்புகிறது. ஸோ டிஎன்டெட் பேப்பர் 2 பற்றிய டிஆர்பி அறிவிப்பு நிச்சயம் குறிப்பிட்ட தேதியில் தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை நேர்மறையாகத்தான் அறிவிக்கும் என டிசிஏ நம்புகிறது, கணிக்கிறது. ஸோ அதனால் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற சுமார் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இந்த இருக்கிற கொஞ்ச காலத்துலேயும் இன்னும் நேரத்தை கூட்டி தோய்வு இல்லாமல் விரைவுபடுத்தி வேகப்படுத்தி உங்களை செம்மைப்படுத்தி தேர்வு எழுதி வெற்றி பெற டிசிஏவின் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறோம். நன்றி டீச்சர்ஸ்.